பாருங்க ஓட்ட போட்டாரு. எதுக்கு போட்டாரு? தட்டில ஓட்ட போட்டாரு. ஏற்கனவே ஓட்டையா இருக்குமே. என்னங்க தட்டி? அது ஓட்டையா கிடந்து போகுது. மாமியா விடணும்ல. நீங்க என்ன உள்ள இல்லடா, அது சிறுசு. அவ கை போட்டு பெருசாக்கிடுவான். அந்த அளவுக்கு பெரிய உருவங்க. ஒரு நாள் இங்க வந்தாங்க. அந்த உடனே நான் போயிட்டு வரேன். மீதி கதைய பக்கத்து ஊருக்கு வந்தாள் என்று உனக்கு இருக்க பின்னால முரட்டு கொண்டை நல்ல கொண்டை நல்ல கொண்டையா சொல்லுவான். அதை ஏன் சொல்ல வேண்டியதான். ஆமா புண்ணியம் கோடி வரும், பொய் வாழ்க்கை ஓடிவிடும், எண்ணியது கைகூடும், ஏற்றதனை நன்னிடவே வாழ்வின் வல்லவழியா வள்ளல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம். படுகிற நிறமும் பவள செவ்வாயும் கடியமுள் தாமரையும் துடிகளையும் அள்ளும் பகலும் அனைவரும் துதித்தால் கள்ளு சொல்லாத கவியன் விளக்கிறங்க பிறன்போடு பிரிவுகளே வெதற்குரிய தாய்மார்களே, ஸ்டோட்டர் கிராம நாடக சிவில் மக்களை அத்தனைக்கும் என் கலைத்துறை சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்பு அறியாதக்குரிய அண்ணன் மாணிக்கம் அவருடைய சார்பாகவும் அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அற்புதமான ஒளிபெருக்கி இந்தியன் அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நாடகத்தை சிறந்து நடத்திக் கொண்டிருக்கும் விழா கம்பெனிகளுக்கும் திருவேளங்குடி கிராம பொதுமக்கள் அத்தனைவர்களுக்கும் என்னுடைய கலைப்பு சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கத்தை பணிவான முறையில் தெரிவித்துக் கொண்டு கலைப்பை நேர்மைக்கிறேன். நன்றி வணக்கம். வணக்கத்தையிடம் உள்ள ஒழுக்கிறார்கள் என்ன இயற்கை நடப்பு பண்டுக்கு விடுதலை கொண்ட மலர்களும் பின்னே தொட்டதற்கு மரங்களும் சுருதி விட்டு வண்டிகளின் நாதமும் சலசலவிட ஒளியை கூட ஆறுகளும் படைச்சந்தங்களை இடைத்தை பார்க்கின்ற பொழுது என்ன அழகாக காட்சி கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆக இடமே இப்படி இருந்தால் இந்த இடத்தில் உள்ளே வசிப்பவர்கள் எப்பேற்பட்ட அழகுள்ளவர்களாக இருப்பார்? யார் உள்ளே இருக்கின்றார்களா? ஏதோ கூட சொல்லியிருக்கும் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் எடுக்க போற ஆலோலம் சோ என்ன
அழகான குரல், என்ன வளமையான குரல். ஆனாலும் சோகையிலே குரல் வளமானது. குழலி மீது யார் இந்த மக்கள் மனதை சேர்க்கலாம் என்று இருக்கிறார்கள். அந்த வகைப்படி பார்க்க போனா குழலி ஓசை விட, பழையும் ஓசை விட, வீணையின் நாதத்தை விடக்கூடிய அளவுக்கு குரலுக்கு கேட்க யாரா இருக்க வேண்டும்? நாரதர் சொன்னது போல வள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். எனக்காக பிறந்து வளர்ந்து சோ என்று மிக அற்புதமாக உணர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கிறதை பார்க்க பொழுது எனக்கு எப்படித்தனமா தருகின்றது. அந்த பௌர்ணமி நினைவில் பணிவிடும் இந்த இரவிட கடற்கரை ஓரமாக நானும் அவனை கையோடு எப்படி தெரியுமா? பௌர்ணமி நிலவில் பணிவிடும் இரவில் கடற்கரை மணலில் இருப்போம். மௌனத்தின் மொழியில் மயக்கத்தின் நிழலில், மௌனத்தின் மொழியில் மயக்கத்தின் நிழலில் கதை என்று பாடினானே அந்த கவி சக்கரவர்த்தி அந்த பாடலுக்கு ஒப்பாக சின்ன இடையும் கெட்ட வெளிப்பார்வையிலும் என்ன மயக்கக்கூடிய அளவுக்கு வள்ளி அழகு படைத்து வார்த்தார். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, பாடுக்கு நினைவு அழகு, வார்த்தைக்கு சொல்ல அழகு பார்க்கும் பொழுது எனக்கு இவதான் அழகு, இவ்வளவு சிறந்த கழக இடத்தால இவளுக்கு அழகு பார்க்கும் பொழுது இவ்வளவு சிறந்த தரத்துக்கு எனக்கு பெருமை சேர்க்கப்படுகிறது. அப்படி அழகு பெருமை சேர்க்கப்படுகிறவரை பார்க்கிற பொழுது எப்படித்தான் இருக்கின்றது. கதைக்கு காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவள் ஒரு நவரச நாடகம்
இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அல்லவா இருக்கின்றார். இவளை பார்க்கின்ற பொழுது எப்படத்தரமா இருக்கின்றது. எனக்காக பிறந்த இவளை இன்னும் எத்தனையோ பாடலை கொண்டு வரைத்துக் கொண்டிருக்கிறார். இவளை பேர்பட்டவளதுமா சுந்தரியா இல்ல ரம்பையா ஊர்வசியா வேணகாரா என்று பார்க்கின்ற பொழுது அவர்களை எல்லாம் அழகு மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவள் அழகு வரும் பொழுது மந்திர தேனியில் மண்வெட்டு ஏறுவதற்கு சந்திரன் சூரியனும் தான் மறந்த கவனத்தால் வந்து விளையாடுகிற கட்டப்பா மணமகள் பார்ப்பது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேணுமற்ற நிறத்தில் வரைத்து ஆக வேண்டும் என்ற இவனை நெஞ்சிலே குடியிருக்கும் அந்த வசந்த மாளிகை இல்லையிலே இவள் ஒரு மதன மாளிகை போலன்றவா நெஞ்சில் கல்வி கொண்டிருக்கிறார். மதனமா
சந்திக்கும் தரத்தில் யாராவது இனிமேல் தான் இப்ப ஆனது சேர்ந்து சேர்ந்து பிள்ளையார் சுழி ஆக பிள்ளைய பார்த்தோன்னே யாரு பிள்ளையா வாயோடி பிள்ளையவா வட்ட கொட்டுக்கும் பஞ்சு மலை நறுக்கிறவர் நாங்க இல்ல சாமி நாங்க மண்டால
முடியலன்னா நம்ம தானே சுருக்கன்னு கோச்சுக்கூடாது. பணி நேரம் வசதிக்கு இல்லாட்டி அசதிக்கு பார்த்துக்கங்க. அசதிக்கு நான் அசதிக்க நீ பார்த்துக்க சவுதிக்கா வேண்டாயா அது பார்த்து என்ன பார்த்து அக்கு போட்டு முகத்தை பார்த்து கொடுத்து சப்ரம் தைலத்து வாங்கி ஏற்கனவே தப்பிச்சு கிடக்கிற மாதிரி சப்ளாங்க தெரியும் போல இருக்காது. உங்களுக்கு தான் தெரியாது அதோட பழக்கம். எங்க அம்மா வராங்க. எங்க வருது? தூங்க முடியாது வீட்டுல போய். நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தா தான் அம்மா வரும். ஹலோ அன்பார்ந்த நாடக கலை ரசிகர் மக்களே, வருகின்ற வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2014 வெள்ளிக்கிழமை திருவேலங்குடி மலையீட்டான்பட்டி ஸ்ரீ மாலையீட்டான்பட்டி ஸ்ரீ அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா 4ஆம் திருவிழா மண்டபப்படியை முன்னிட்டு 5வது வருட நிகழ்ச்சியாக பள்ளி திருமணம் என்ற நாடகம் மரியாதைக்குரிய உயர்திரு சி கிருஷ்ணன் அவர்கள் உயர் தொழில்நுட்ப சமையல் கலைஞர் இந்தியன் சமையல் கலைஞர்கள் குழு குடும்பத்தாரில் நடத்தப்படும் வள்ளி திருமணம் என்னும் நாடகம் நடைபெற உள்ளது. நாடகத்தில் அடிக்கக்கூடிய நடிகர்கள் பெயர்கள் வருமாறு: புதுகை KPA காளிமுத்து அவர்கள் வேலங்கள் நடந்த விருத்தமாகவும், மதுரை M மஞ்சுளா அவர்கள் வள்ளியாகவும், மதுரை MC படையப்பா அவர்கள் நாரதராகவும், புதுகை MK ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட், கரூர் பிரகாஷ்ராஜ் விருதங்க டோலர், திருப்பத்தூர் ஸ்டார்மணி ஆல்ரவுண்டு, அறந்தாங்கி KPS காசிநாதன் தாளம் பின் நம்பிராஜன், புதுகை RK தமிழ்வேந்தன் பஃபூன், நடனமயில் மங்கையரசி டான்ஸ், சீன் அமைப்பு காளீஸ்வரன் சி திருப்பத்தூர், ஒளி அமைப்பு இந்தியன் ஒளிபெருக்கி நிலையம், உரிமையாளர் சி கிருஷ்ணன் மெயின் ரோடு திருவேலங்குடி, வீடியோ உபயம் சுபா சி மாரிமுத்து குடும்பத்தார்கள் திருவேலங்குடி, கொட்டகை அமைப்பு திரு ராஜேந்திரன் அவர்கள் முளவான்குடி. வைகாசி மாதம் குறிப்பு வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2014 வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் சிறப்பாக நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு திரு சி கிருஷ்ணன் இந்தியன் கேட்டரிங் குரூப்ஸ் குடும்பத்தார்கள் ஆர்டரின் பெயரில் கேட்டரிங் சர்வீஸ் செய்து தரப்படும் இந்தியன் வாடகை பாத்திர நிலையம், இந்தியன் சமையல் குழு தொழிலாளர்கள், இந்தியன் ஒலிபெருக்கி நிலையம், இந்தியன் மினி லாரி சர்வீஸ் செல் 98 65 38 06 81 திருவேலங்குடி மாலையீட்டான்பட்டி கிராம பொதுமக்கள். நாடக அமைப்பு ஸ்டார் மணி ஆல்ரவுண்டு அண்ட் பீடா சம்பளம்னா யாரு கேட்க மணியை போய் கேளு. பீடா சம்பளை கான்ட்ராக்டர் இருப்பு எவ்வளவு பணம் காசு வச்சிருப்பாரு பார்த்து திருப்பத்தூர் போட்டாரு. இருப்பு திருப்பத்தூர் செல் 98 65 04 32 6 0 மற்றும் முத்தமிழ் பிரஸ் மதுரை. நாடகத்திற்கு அனைவருக்கும் வந்திருந்து நல்லதொரு ஆதரவு கேட்டுக்கொண்டு நாடகத்தை இத்துடன் ஆரம்பிக்கின்றோம். தெரியாதாமா? எனக்கு தெரியாது. அப்ப சார் யார கூப்பிட்டு நான் கேட்கறது? அவர் வேட்டைக்காரன். எதுக்கு வந்தாரு?
மாடு உள்ள தட்டி குட்டி போட்டு மாடு குட்டி போல மாடு குட்டி உள்ள தரத்திரமா பேசுறியாடி என்ன கண்ணே இந்த பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுத்த வழக்க வழக்கம் சரியா இல்ல அது சாரையோட பழகி நல்லது தெரிய மாட்டேங்குது வந்த வேடுவருக்கு ஏத்தா கொஞ்சம் இருக்கட்டா விடியட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த வீட்டுக்குள்ள போய் சாணி கரைச்சி போட்டுறாம வந்த வேடுவருக்கு வரவேற்பு கொடுத்து மாலை ஓட்டு மரியாதை செஞ்சு கிடா ஹலோ ஹலோ இவரங்க நாடகத்தில் சிறந்த முறையில் சிறப்பாக நடத்தி வைக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் பக்க மேலக்காரர்களுக்கு நமது திருவிழாவுக்குடி மாலையிட்டான்பட்டி கிராம பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. இவ்வரங்க மனையில் வேடனாக நடித்துக் கொண்டிருக்கும் புதிய சார்ந்த அருமையார் SS கலைவாணன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. வழியாக நடித்து வரக்கூடிய சகோதரி G ராமசுதா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. நாரதராக நடித்த அருமை மாப்பிள்ளை கலைக்கண்ணன் அவர்களுக்கு மாலை வேடப்படுத்துகிறார் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆறுமணிய கலையரசு தம்பி S பிரபுராஜ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அருமையினார் சந்திரன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. ஆழ்நோட்ட மாஸ்டர் S ரமேஷ் குமார் அண்ணா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. தாள கலைஞர் கதிரேசன் அண்ணா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. வருகமடையில் டைனோசராக டான்சராக நடித்த அனிதா அவர்களுக்கு மாலை அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு சிறந்த சீன் அமைத்து தந்த மாணிக்க விழா சிங்கமணி அன்புலங்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கொட்டகை அமைத்து தந்த கொட்டகை அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு திருவாளர் அருமையார் பரவானகுடியை சேர்ந்த ராஜேந்திரன் அன்புலங்கள் அவர்களுக்கு மாலை அளிக்கப்படுகிறது. சிறந்த மணிகள் ஒளி அமைத்து வரக்கூடிய இந்தியன் ஆடியோ அன்புலங்கள் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. கீழச்சோளப்பட்டி அருகில் உள்ள கிராமதியை சேர்ந்த காமாட்சி ஸ்டுடியோ வீடியோ விஷன் அன்புலங்கள் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் மரியாதை அருமையார் மாணிக்கம் அவர்களுக்கு மாலை அளிக்கப்படுகிறது. இதுவரை எங்கள் அனைவர்களுக்கும் மாலை மரியாதை அறிவித்து புகழாரம் சூட்டிய நமது திருவள்ளங்குடி மாலைட்டான்பட்டி அன்புள்ளங்கள் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த இங்கு பபரா நடிக்கும் அருமை அண்ணன் வேலுக்கண்ணன் அவர்களுக்கு மலர் மாலை அளிக்கப்படுகிறது. என்னது என்ன பண்ணிருக்காங்க? மாலை போட்டுட்டாங்கல்ல. ஏன் மாலை போட்டா மட்டி மாலை இட்டான் பண்ணிக்கிறதால மாலை போட்டாங்க. செயின் போட்டாங்க செயின் இட்டான் மட்டியா அது வேறு வாங்க வரவேற்பு கொடுக்குறேன். நான் உடனே என்ன பஸ்ல வர சொல்லி போயிட்டு அண்ணே மாலை போட்டாச்சு மரியாதை கொடுக்கணும்ல. அப்புறம் என்ன மாலை போட்டாச்சு வேலை முடிப்போமா? வணக்கத்துக்குரிய வேடுவரே, நாங்கள் வந்த காரணத்தை என்னிடத்திலே தெள்ள தெளிவாக சுருக்கமாக சொல்லுங்கள். மறைகள் உணர்த்த நெறிகற்றவன் மக்கள் மனப்புறையத்திற்கு உகற்றவன் நம்பிவிடமெடுத்த நாயகியே எந்நாடு மலைநாடு எனப்புகள் பொன்மேடு இன்று அதிகாலை எழுந்து வேள்மைகள் வளர்ந்த மேல்நிலை பெற்று மென்னப்பசாமி திருத்தாள் வணிந்து அதற்கு கைலாசபுரம் சென்று ஓம் ஸ்ரீ கைலாசனார் ஒளி பெற்று அங்கிருந்து புறப்பட்ட வெளிப்போடு வேட்டையாட கழிப்போடு வந்து பார்த்து ரசித்து பக்கவனிடத்தை அணைக்க துடிக்கின்ற வேளையில் மான்குட்டி தாவி இடத்தில் புகுந்து விட்டது. புகுந்த மான்குட்டி விறகு செலவில் இங்காக இருப்பது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட தலைவி என்று முறை கேட்கிற வந்தவள் உள்ளே சென்றிருக்கிறது. அதை மறைத்து கிடைக்காமல் இருக்கும் இடத்தை காட்டி நான் பிடிப்பதற்கு தாங்கள் உதவுகிற நம்பிக்கோடு ஆணுடைய பெருமையை எடுத்துக்குரிய எப்பேற்பட்ட மான் தெரியுமா?
ஒத்துக்கிட்ட கூட வந்து எனக்கு கொடுக்கணும் பட்டாப்பு போடு பட்டாப்பு எல்லாம் எனக்கு காத்து முன்னழக பார்த்தா சொல்ல வைக்கும் அழக பார்த்தா அது விட்டு கொள்ள வைக்கும் ஒத்துக்கிட்ட புகுந்ததை நீ எனக்கு காட்டணும் அதை ஒத்துக்கிட்ட கூட வந்து எனக்கு கொடுக்கணும் சித்தி வித்தி அகங்காரம் கைராக திரித்து ஐ உணர்வை சுக்கானாக்கி உச்சி தொட்டு சூழ்நிலை வாதத்தை சிந்தை நினைத்து கஞ்சமெனும் ஆனது வெள்ளத்தில் உள்ள தஞ்சிருக்கனுடைய குட்டி அந்த வைக்க விடாம மாண்புக்கு ஏறத்து குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க உதவி செய்யணும். மாறாக எங்கே வரவில்லைங்க மறந்துட்டு சாமி
அந்த இடத்துல நான் வரல அப்படிங்கிறேன். வேற இடத்துல மான பாருங்களேன். மாடு இங்க வரவில்லை, வந்திருக்கு. நான் உள்ள மான்குட்டி இருக்குங்கிறத நான் திட்டவட்டமா சொல்லிட்டு வந்த உடனே திட்டவட்டமா ஆனந்த இடத்துல இல்லங்கிறத நானும் சொல்லிட்டேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? மானகிதே இருக்கணும். கண்ணால பார்த்தவனா தானே உள்ள போய் நுழையாதீங்க. கண்ணால பார்த்தது பொய்யுங்க. கண்ணால பார்த்தது எல்லாமே பொய்யா போயிருமா? நீங்க பார்த்தது பொய்ன்னு நான் சொல்றேன். இருங்க, நான் பார்த்தது பொய்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? காரணம் என்ன அப்படின்னா, கண்ணால பாக்குறது பொய்னா, இப்ப அதிகமான இடத்துல வெயில் அடிக்குதோ அந்த இடத்துல காதல் நீர் அப்படிங்கிற ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். சரி. பக்கத்துல போய் பார்த்தோம்னா அங்க தண்ணி இருக்கிறதாவே தெரியாது. அப்ப கண்ணால பாக்குறது பொய் தானே. அது சரி. பச்சை நிறத்துல ஒரு கண்ணாடி அணிந்து கொண்டு பார்த்த இடமெல்லாம் எப்படி தெரியும்? பச்சையா தான் தெரியும். அதே நேரத்துல ஊதா நிறத்துல ஒரு கண்ணாடி அணிந்து கொண்டு பார்த்தா ஊதா நிறத்துல தெரியும். அடே அப்பா, பார்க்கிற பார்வை இருங்க, பார்க்கிற பார்வை என்று இருக்கிறது தெரியும் பார்த்தீங்களா? பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது. அப்படிங்கிற போது பாவம் நீங்க பொய்யான இருங்க. இடத்த கலைவிட நீங்க என்ன தட்டமா இல்ல சவுடாடா? நீங்க என்ன இடத்த கலைவிட சொல்றது எங்களுக்கு தெரியுமில்ல? எங்களுக்கு தெரியுமா? காலி பண்ண எப்ப பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். என்ன அமைதி அமைதியாத்தான் வந்த ஒரு ஆம்பளை சத்தம் போட்டு எனக்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காது. சத்தம் இல்லாத சபைக்கு வரக்கூடாதுமா, புரியுதா? அது வேற என்ன சபையா? 10 பேர் நினைஞ்சிருந்தா சபையை போட்டு உங்களை கூட்டிட்டு வந்து பேச விட்டுருக்காங்க. எங்கேயாவது ஒரு சபையில போய் பேசுங்க. உட்காந்து ஏழைக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. நான் காவலுக்கு வந்திருக்கேன், முருகனுக்காக திணைய விதைச்சு அந்த திணைக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க சத்தம் இல்லாம சபைக்கு வரக்கூடாதுன்னு. ஏன்னா சொல்லி வச்சான் பொய்ன்னு ஒண்ணு இருக்கு பத்தியலா? அது எங்க பிறந்தது நடந்ததுன்னா உங்கள்கிட்ட தான் தெரியுது.